வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம காஞ்ச மிளகாய் பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 100 கிராம் காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 50 கிராம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற காரமான வத்தல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதில் உள்ள காம்பை வந்து தனியாக எடுத்து போட்டுட்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள விதைகளை வந்து நம்ம நீக்கிடலாம். விதைகள் நீக்கினா காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போது பாருங்கள், நான் வந்து விதைகள்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை வந்து ஊற வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது வந்து மூடி வச்சுட்டு இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற தேவையில்லை. இப்போது மிளகாயெல்லாம் நல்லா சாஃப்டாகி இது வந்து கொஞ்சம் ஆற வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணலாம். 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. நல்லா ஆறவும் செஞ்சுருக்கு பாருங்கள். இப்போது இதில் உள்ள தண்ணியை வந்து வடிகட்டிட்டு இந்த மிளகாயெல்லாம் நாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ ஊற வச்சுருந்த எல்லா மிளகாயும் வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து 150 கிராம் இருக்குது. அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நாம் இது வந்து வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மிளகாய் பூண்டு விழுதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம சேர்த்த வத்தல் பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் இது வந்து நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் நாம் இது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அப்பப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து வேக வைக்கும் போது ரொம்ப தெரிக்கும். அதனால நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு இது வந்து வேக வச்சுக்கலாம். இது வந்து வத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். பாருங்க, இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்க, இது வந்து நல்லா வத்தி வந்திருக்கு. எண்ணெய் எல்லாம் நல்லா வெளிவர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது சட்னி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வத்த வைக்க போகிறேன். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு இது வந்து நான் மறுபடியும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இது வந்து நல்லா வத்த வச்சுருக்கேன். இப்போ வத்தலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அவ்வளோதான், நம்ம வத்தல் பூண்டு சட்னி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.